ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். தி ரோட் டு ஸ்பிளண்டரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இங்க யான் மேடம் நேரா ஒரு ரூம்குள்ள போயிட்டு, என் பெரிய பொண்ணுக்கு கண்டிப்பா இந்த சாமி சிலைய நான் கிஃப்டா கொடுக்கணும். ரொம்ப ரேரான பெரிய பெரிய கோவில்ல வச்சு பூஜை பண்ணப்பட்ட இந்த சாமி சிலை, என் பொண்ணு ரொம்ப வீக்கான பொண்ணு, கல்யாணம் பண்ணிட்டு போனதும் அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கும் இந்த கிஃப்ட்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. வேலைக்கார லேடி பக்கத்துல வந்துட்டு, உங்க பொண்ணுங்களுக்கு நிறைய சேர்த்துட்டீங்க, உங்க காசு பணம் அவங்கள வாழ்க்கைக்கும் செட்டில் பண்ணிடும், ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு நல்லா உறுதியா சொல்ல முடியாது. ஆனா என்னால முடிஞ்ச வரைய அவங்களுக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட்டை நான் கடைசி வரைய நல்லா வாழ்றதுக்கு கொடுக்கணும்ல, அது போதும் எனக்கு அப்படின்னு யான் மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் யாக்கி ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணால, அந்த பார்ட்டிக்கு ஊர்ல இருக்கிற பெரிய லேடிஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இந்த பேப்பரே ரொம்ப காஸ்ட்லியான பேப்பர், இன்கேஸ் மெர்ஜ் ஆகாது, அதுல இந்த இங்கு வாசனை தூக்குது, இவ்வளவு அழகான பார்ட்டிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு அங்க வந்திருக்கிற எல்லா லேடிஸும் பேசிட்டு இருக்காங்க. ஏமா ஏன் யூஜிங்கோட அம்மா வரல அப்படின்னு கேட்க, யாக்கி டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பாக்கிறதுக்காக போயிருக்காங்கன்னு சமாளிக்கிறா. எல்லாரும் வந்து உட்காருங்க, ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வைக்கிறா. இங்க இருக்க கேக் இருக்கே, இது வந்து உங்களுக்காக நான் ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கி பிளேஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன நடந்ததுன்னா, அந்த கேக்க கொண்டு போயிட்டு யூஜிங்க கிட்ட கொடுக்க சொல்லி யூ மேடம் கொடுத்தாங்கல்ல, அந்த கேக்க யாக்கி பாத்துட்டு, ரேரான ஏதாவது ஒரு பொருளை பிரசன்ட் பண்ணாதான் நம்ம பேர் ரொம்ப நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்க அங்க யூஜிங்க்கு கொடுக்காம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த லேடிஸ்க்கு கொடுத்துடுறா. செக்ரட்டரியோட ஒய்ஃப் பாத்துட்டு, இந்த கேக்கா, கேபிட்டல் சிட்டில மட்டும்தான், அதுவும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இடத்துல மட்டும் தான் இந்த கேக் கிடைக்கும், இது எப்படி உனக்கு இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்க, கரெக்டா அப்புறமா அதை பார்த்துட்டு யான் மேடம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா மூளை பயங்கரமா வேலை செய்யுது. அன்னைக்கும் அப்படிதான், இங்கேயுவ சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இந்த யூ மேடம் தான். யூ மேடமோட வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சமீபமா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த திங்கியும் இருக்காளே, இங்க பாருங்க என் புருஷனுக்கு நிறைய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டா. இப்ப பார்த்தா யாக்கியோட வீட்ல இருந்து அந்த கேபிட்டல் சிட்டில இருக்கிற ஸ்பெஷல் கேக் வருது. அது மட்டும் இல்லாம ராஜாவோட ஆளு ஒரு பெரிய படையோட விசாரிக்க வந்திருக்காங்கன்னு தகவல் வந்துச்சு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்கும்போது, இந்த யூஜிங்கோட வீட்டுக்கு வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, ராஜா அனுப்புன அந்த டீம் தான். அவங்க சார்பாதான் திங்கியும் வந்து என்ன இப்படி மயக்கி ஏமாத்தி என் கையாலே ஒர்க் பர்மிட்ட வாங்கிட்டா, நம்ம நல்ல வசமா மாட்டணும்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறா. இத போய் அவ புருஷன் கிட்ட சொல்ல, புருஷன் பாக்குறான், அந்த கொள்ளக்காரன் எவ்வளவு பெரிய ஆள்னு கூட தெரியாம அவன் கூட போய் டீலிங் போட்டியா, சரி ஓகே, இதுக்கும் மேல இங்க பாரு, உன் தலைமையில தான் இந்த மாதிரி ஒர்க் பர்மிட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கும் மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நீயும் 3 பொண்ணுங்களும் பாத்துக்கோங்கன்னு சொல்ல, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, குழந்தைங்களை விட்டு போறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு சொல்லிட்டு யான் மேடம் கேட்க ஆரம்பிக்கிறா. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன நீ வந்து சேர்த்த பணத்தை எல்லாம் என்கிட்டயா கொடுக்க போற, பொருளா வாங்கி பொண்ணுங்களுக்கு தானே சேர்த்த, அவங்க பாத்துக்குவாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளைய பெக்க முடிஞ்சதுன்னா நான் வேணா உன்னை மதிச்சிருப்பேன், அதுவே உன்னால முடியல, இப்ப என்ன நான் செட்டப் பொண்ணு வச்சிருக்கேன்னு ஊருக்கு காட்ட போறியா, எங்க ஆதாரம் தான் நிரூபிச்சு காட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம கிரவுன் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் பயங்கர சோகமா இருக்காரு. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, எல்லா ஆதாரத்தையும் ஆல்ரெடி அழிச்சிருப்பாங்க, இதுக்கு மேல இந்த விஷயத்துல பெருசா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த லேடி மாட்டினாதான் உண்டு, அவளோட புருஷன் மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்ல, கிரவுன் பிரின்ஸ் இதை இப்பயோட விட்டுற சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, திங்கியூ பாக்குறா, சரி ஏன் சார் இன்னும் ஒரு வழி இருக்கே, அந்த லேடிக்கு எது ரொம்ப வீக்கான பாயிண்டோ அந்த பாயிண்ட வச்சு நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவங்க உண்மையை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லிட்டு திங்கியூ சொல்றா. உன்னால முடியுமா அப்படின்னு கிரவுன் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் கேக்குறாரு. திங்கியூ ஷாவ்லிங் 2 பேரும் நேரா கிளம்பி யான் லேடி கிட்ட போயிடுறாங்க. என்னம்மா எதுக்கு இங்க வந்திருக்கன்னு யான் லேடி நக்கலா கேட்க, இல்ல நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், இந்த உண்மை வெளியே தெரிஞ்சதுன்னா அது ஒரு ராஜ துரோகத்துல சேரும், இப்போ அந்த பழி உங்க மேல மட்டும் விழும், அது உங்க மேல மட்டுமா விழும், உங்க 3 பொண்ணுங்க மேலையும் விழும், நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், உங்க 3 பொண்ணுங்களையும் நல்லபடியா அந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி அவங்கள நல்லபடியா நீங்க நினைச்ச மாதிரியே வாழ வைக்கிறேன், ஆனா உண்மையெல்லாம் நீங்க ஒத்துக்கணும்னு சொல்ல, ஆல்ரெடி நீ ஏமாத்திருக்க, மறுபடியும் உன்னை நம்பணுமா அப்படின்னு யான் மேடம் கேக்குறா. ஷாவ்லிங் பாக்குறான், இதை விட பெட்டரான வழி உங்களுக்கு ஏதாவது இருக்கா என்ன, ஜஸ்ட் உங்க 3 பொண்ணுங்களையாவது நீங்க காப்பாத்தலாம்ல அப்படின்னு கேட்க, யான் மேடம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. வீட்டுல போய் உட்கார்றா, என்னென்னலாம் தப்பு நடந்துச்சு, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, எவ்வளவு முறைகேடுகள் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதிடுறா. அவ ஹஸ்பண்ட கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அவனை பாட்டுக்கு சோகமா கூட்டு போயிட்டு இருக்க, அவங்க கிட்ட யார் யாரெல்லாம் இல்லீகலா அந்த சால்ட் பிசினஸ் பண்றாங்களோ அத்தனை பேரையும் கைது பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாவ்லிங்க கிட்ட காசை புடுங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனால அந்த ஆளையும் கைது பண்றாங்க. இல்ல நீ வந்துட்டு இவ்வளவு தூரம் சம்பாரிச்சல, அதுக்கு இவ்வளவு தூரம் ஃபைன் கட்டினா உன்னை கைது பண்ணாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆள் கிட்ட 2 பேர் வேலை பாக்குறாங்க, நம்ம எல்லாம் பார்ட்னர்ஸா தான் இருந்தோம், நாங்க என்ன பண்றோம் அந்த காசை பிரிச்சு எடுத்துக்கிறோம்னு அந்த 2 பேரும் காசை பிரிச்சு எடுத்துட்டு இந்த ஆளை மட்டும் தனியா விட்டு போயிடுறாங்க.
இடியே உளுந்த மாதிரி தனியா உட்காந்துட்டு அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம பட்டத்து இளவரசனோட அசிஸ்டன்ட பாக்குறதுக்கு ஷாவ்லிங் அங்க வரான். போன்னு சொல்லிட்டு இங்க யாராவது அரெஸ்ட் ஆனாங்களான்னு கேட்க, ஆமா ஆமா அரெஸ்ட் பண்ணிருக்க தேவையில்ல, காசு கொடுத்தா போதும்னு சொன்னோம், காசு இல்ல போல அரெஸ்ட் ஆயிட்டான்னு சொல்ல, அந்த பையனை நான் காசு கொடுத்து காப்பாத்தி விடுறேன், அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் சொல்லிட்டு இருக்கான். சரி நில்லு, அவன் வந்தோன்னு தேங்க்ஸ் சொல்லுவான், அதை வாங்கிட்டாவது போன அசிஸ்டன்ட் சொல்றாரு, நான் காப்பாத்தினேன்னு அவனுக்கு தெரியவே வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இங்க அதே மாதிரியே யான் மேடமையும் ஜெயில போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு திங்கியூ வரா, நிறைய பெட்ஷீட் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு. தேங்க்ஸ்மா அப்படின்னு யான் மேடம் சொல்றாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு தாங்க புரியல, எப்படி எங்களை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா யாகி எனக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தா, அந்த பார்ட்டியில கேக் இருந்தது, அது அரசு குடும்பத்துக்கு தான் ஈஸியா கிடைக்கிற கேக்கு, அந்த கேக் அவகிட்ட வந்ததுன்னா ராஜா வீட்ல இருந்து வந்தவங்க அங்கதான் தங்கி இருந்திருப்பாங்க, அதை வச்சுதான் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்ல, திங்கியூ பாத்துட்டு இருக்கா. என்கிட்ட இந்த உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. நீ பொண்ணுமா, நீ இதுக்கு மேல பாத்து இருந்துக்கோன்னு சொல்ல, பொண்ணுனா நான் ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், நான் ஏன் நம்ம நல்லபடியா வாழ முடியாதா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்க முடியாதான்னு கேட்க, சரி நீ நிறைய காசு சம்பாரிச்சுட்ட, அதை என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஒரு வேலை என்னால தனியா பாதுகாக்க முடியாட்டி என் காசை வச்சு நிறைய பாடி கார்ட்ஸ சேர்த்து அவங்கள வச்சு பாதுகாப்பேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிப்ப, உன் காசெல்லாம் அவங்க வீட்டுக்கு டௌரியா போயிரும், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்க, கல்யாணமே பண்ணாம வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிட்டு திங்கியூ சொல்லிட்டு இருக்கா. சரி கல்யாணமே பண்ணாம நீ இருக்க, ஆனா ஒரு கட்டத்துல உன் குடும்பத்துல, அதாவது ஃபூ ஃபேமிலில நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு இந்த பொண்ணு சம்பாரிச்சதெல்லாம் எங்க சொத்துன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் புடியோட நடுத்தருவுல விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஏன்னா நம்ம விதி அப்படிதான் இருக்கு, ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் காசு போகும், உனக்கு வரவே வராது, நீ எந்த ஒரு ஆம்பளையும் முழுசா நம்பிடாத, எந்த நேரமும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சு பாத்துட்டே இரு, இதுதான் நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா குடுக்குற அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டு திங்கியூ அமைதியா அங்க இருந்து கிளம்பி போறா. ஷாவ்லிங் வெயிட் பண்றான், இவனையும் நம்ப கூடாதா அப்படிங்கிற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ஷாவ்லிங் இப்ப காப்பாத்தி விட்டான்ல இந்த போன்னு சொல்லிட்டு அவன் வெளியே நின்னுட்டு இருக்கான். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, சும்மா நம்ம பழைய பழக்கத்தை காப்பாத்தி விட்டேன், என்னால இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காம கிளம்பி போன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் அங்க இருந்து திங்கியூவை கூட்டு போறான். ஆனா அதுக்குள்ள அவன் கையில கத்தி எடுத்து அந்த போர்க்கான்ல அவனோட ஒரு காதையே கட் பண்ணிக்கிறான். இங்க பாரு, இன்னில இருந்து நான் உன்ன தம்பியா தான் பாப்பேன், எப்போ உனக்கு உதவி தேவைப்பட்டாலும் அப்ப நான் வருவேன், இதுக்கு மேல என் வாழ்க்கையில அதுக்கு மாற்றம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஷாவ்லிங்குக்கு சத்தியம் பண்ண ஷாவ்லிங்கே ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம யாகி இருக்கால, யூ மேடம் கிட்ட வந்து உட்காந்துட்டு, ஏத்த கல்யாணம் நடக்க போகுது, ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு பட்டத்து இளவரசர் இருக்கார்ல அவரை கூப்பிடலாமா, இத்தனை நாள் அவர் இருந்தது சீக்கிரட்டா இருந்தது, இப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்ல, நம்ம கல்யாண கேக்க அனுப்புவோம், பட்டத்து இளவரசர் கல்யாண கேக்க சாப்பிட்டாருனாலே அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தான் சொல்லிட்டு இருக்கும் போது பட்டத்து இளவரசர் சார்பா ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வருது. சோ யாகி யூஜிங்கோட அம்மான்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஆனா வந்திருக்கிறது பார்த்தா நம்ம திங்கியூ தான். அதே கேக்க கொண்டு வந்திருக்கா. அந்த கேக்க வச்சுட்டு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது போல யாகிக்கு, அன்னைக்கு விருந்துல கூட அதை வச்சிருந்தா, அதனால அவளுக்கு இன்னும் கேக் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு திங்கியூ சொல்ல, அவ்வளவுதான் ஏற்கனவே யாகிக்கு நம்ம தான் சொதப்பிட்டோன்னு பயம் இருந்தது, இப்ப கன்ஃபார்மே ஆயிடுது. யூஜிங்கோட அம்மா பாத்துட்டு இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு யாகிய பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த ஒரு சின்ன தப்பு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அந்த தப்பால கிரவுன் பிரின்ஸோட ஒட்டுமொத்த பிளான்மே ஸ்பாயில் ஆகுற மாதிரி போயிடுச்சு, அது அவர் வேணா மன்னிக்கலாம், ஆனா என்னோட அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பு அதுல இருக்கு அப்படின்னு சொல்ல, யூஜிங்கோட அம்மா பாக்குறாங்க, நீ வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆளா மாறிட்ட, இப்ப நாங்க என்னமா பண்ணோம் அப்படின்னு கேக்குறாங்க. என் மேல ஒருத்தங்க பழிய போட்டாங்க, ஜூங்கிறவன் என் மேல தப்பான ஒரு பழிய போட்டான், அதுக்கு நான் ரொம்ப க்ளோஸா நினைச்ச ஒருத்தங்க தொண போயிட்டு எனக்கு எதிரா சாட்சி சொன்னாங்கன்னு சொல்ல, யாக்கி பயந்து போயிட்டு அத்தை என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கால்ல வந்து விழுந்துட்டு இருக்கா. இப்பதான் யூஜிங்கோட அம்மாக்கு இவ ஏமாத்தி சாட்சி சொல்லிட்டாங்கிற விஷயமே தெரியுது. ஏதோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கணும்னு நினைக்கிறீங்க, தனியா பேசிக்கோங்கம்மா, நான் வெளியே போறேன் அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. யாக்கி கிட்ட பேனாவை கொடுத்து உண்மையை எழுதுன்னு சொல்ல, யாக்கி அழுதுட்டே, இந்த மாதிரி அந்த ஜூக்கும் திங்கியூக்கும் நடுவுல எதுவுமே இல்ல, அன்னைக்கு நானும் அவ்வளவு ஒன்னாதான் இருந்தோம், நான் அன்னைக்கு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லா உண்மையும் எழுதி இந்த தடவை என்ன மன்னிச்சிடேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பக்கத்துல நிக்கிற சானியா அவ கை நாட்ட வேகமா ஃபோர்ஸ் பண்ணி அந்த பேப்பர்ல வாங்கிட்டு அந்த லெட்டரை திங்கியூ கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. உங்க பேரு கிளியர் ஆயிடுச்சுன்னு. திங்கியூ பாத்துட்டு இருக்கா. நீ என்னைக்கு இப்படி மாறுன்னு எனக்கு சத்தியமா தெரியல, உன் கூட நான் என்னைக்குமே ஒரு மாதிரி ஒரு கார்டு வச்சுலாம் பழகுனது இல்ல, உன ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், நீயும் என் கூட க்ளோஸா தான் இருந்த சின்ன வயசுல, ஏதோ ஒரு கட்டத்துல இந்த மாதிரி பாதை மாறி போயிட்டோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, நீ பெரிய மரத்துல வளர்ற புனிதமான பூதான், ஆனா நான் யாரு, உன் வீட்லயே உன் கூடயே வளர்ந்தாலும் உனக்கு இருக்கிற நிழல், கீழே கிடக்குற மண்ணு தானே அப்படின்னு சொல்ல, நான் பூதான், ஆனா அதுக்குன்னு யார் வேணா பறிச்சு கீழே போட்டு மிதிக்க கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திங்கியூ கத்த ஆரம்பிக்கிறா. நீ மட்டும் யாரையும் கால்ல போட்டு மிதிக்கலையா என்ன, அந்த ஆன்டி இருந்தாங்களே அதான் ஜூகோட அக்கா, அவங்களே நீங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க தானே பண்ணீங்க, அது மட்டும் இல்ல எங்க அப்பா மாதிரி ஒரு பெரிய மாஸ்டருக்கு கூப்பிட்டு இடம் கொடுத்து அங்க படிக்க வர ஒரு பெரிய பையனை கல்யாணம் பண்ணலான்னு தானே நீயும் பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க,
அதுக்கெல்லாம் நான் அதுக்கெல்லாம் வாழ்க்கையில பலனை எக்கச்சக்கமாவே சேர்த்து கொடுத்துட்டேன், நிறைய அனுபவிச்சுட்டேன். இப்போ நீ பண்ணதுக்கு அனுபவிக்கணும்ல. இதுக்கும் மேல இந்த பழிய நான் வாங்கிட்டே இருக்க மாட்டேன். இதோட உனக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் முடிஞ்சு போயிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கும் மேல இந்த ஜூ இருக்கானே, அவனையும் அவன் அக்காவையும் கூட நான் சும்மா விட மாட்டேன். ஒரு நாள் பழி வாங்காம விட மாட்டேன். உன் கல்யாணம் நின்றுமோ அப்படின்லாம் சொல்லிட்டு கவலைப்படாத. யூ மேடம்க்கு இப்போ உன்னை புடிக்காட்டி கூட கல்யாணம் பண்ணிதான் வச்சாகணும். ஏன்னா ஏற்கனவே பிரின்ஸ் இருக்காருல, அவர் அந்த கல்யாண பத்திரிக்கைய பாத்துட்டாருன்னு சொல்ல என் மாமியார் என்னை பத்தி கேவலமா பேசுவாங்க. அதுக்கு இனிமே என்ன நான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்கிறா. உடனே அவ கைய தள்ளி விட்டுட்டு செஞ்ச பாவத்துக்கு பலனை அனுபவி அப்படின்னு அங்க இருந்து திங்கி கிளம்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னதான் நான் உன் வாழ்க்கையில விளையாடலனா கூட உன்னை உன் மாமியார் நல்ல விதமா பார்க்க மாட்டாங்க. என் பாட்டி எப்படி இந்த ஜூவோட அக்காவை மட்டமா பார்த்தாங்களோ, கடைசி வரையும் ஒன்ன உங்க மாமியார் அப்படிதான் பார்க்க போறாங்க. உன் பாது ரொம்ப ஸ்மூத்தா இருக்க போறது கிடையாது. இந்த கல்யாணம் உனக்கு எந்த பெனிஃபிட்டையும் கொடுக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு திங்கியும் அங்க இருந்து கிளம்பிடுறா. வெளியே யூ மேடம் நின்னுட்டு இருக்காங்க. ஏமா, இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்த அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த லெட்டர் உனக்கு வாங்கி கொடுத்திருப்பேன். ஆனா இவ்ளோ பெரிய டிராமா பண்ணிருக்க அப்படின்னா ஒரு வேலை நீ வந்து மன்னிப்பு உன் பேரை கிளியர் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எதிரியை ஏர்ன் பண்ணிட்டியே, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு யூ மேடம் கேக்குறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன எதிரியா பாப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்போ உங்க குடும்பம் என் கையில தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல. அந்த ஆதாரத்தை தான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக, யாகி எனக்கு பண்ண துரோகத்தை உங்களுக்கும் தெரியணும்னு காட்டுறதுக்காக வந்திருக்கேன். மத்தபடி வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஓ நான் உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேன், உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வந்திருக்கியா, சரிம்மா நீ இனிமே எங்க போற அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எங்கேயும் அங்க இருந்து யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. ஷாவ்லிங்க பாக்குறா. இந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும். இது வந்து கொஞ்ச நாள்ல நீ நிம்மதியா தான் இருந்திருப்ப. ஆனா அந்த கொல்லக்காரங்கிற டைட்டில் அவ்வளவு ஒன்னும் நல்ல டைட்டில் கிடையாது. இதுக்கும் மேல பிரின்ஸ் வர உன்னை வாட்ச் பண்ணுவாரு அப்படிங்கறதால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டம். பேசாம வேற வாழ்க்கையை வாழலாமா, கேபிட்டல் சிட்டிக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்கி கேட்டுட்டு இருக்கா. போயிட்டு என்ன பண்ண போறோம், இங்க பாரு உலகம் இப்ப ரொம்ப பெருசு, உன் கேட்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கு, நீ பாட்டுக்கு நிம்மதியா போய் வாழ்ந்துக்கோ பாய்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் திங்கியுவ பார்த்து சொல்றான். அது மட்டும் இல்லாம ஷாவ்லிங் நேரா வந்து இந்த கடல் கொள்ளக்காரனுக்கு இருக்கிற எல்லா உப்பு அதெல்லாம் வித்தாச்சு, நான் அந்த காசை உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். இதுக்கும் மேல அந்த காசெல்லாம் நீங்க வந்து ஏதாவது ரிலீஃப் ஃபண்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பிரின்ஸ்ன்னு சொல்ல, கடைசி வரைய கலக்கிட்ட உன்ன மாதிரி ஒரு திறமைக்காரனை நான் பார்த்ததே கிடையாது. நான் என்ன பண்றேன், என்னோட நேம் டாக் கொடுக்குறேன், அதை எடுத்துட்டு போயிட்டு மிலிட்டரியில சேர்ந்துருன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்றாரு. இல்ல எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு ஷாவ்லிங் சொல்றான். பிரின்ஸோட அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்து பாத்துட்டு அவரோட நேம் டாக் எடுத்துட்டு போய் சேர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா. குதிரை ஆயுதங்கள்னு உனக்கு எல்லாமே கிடைக்கும், பெரிய மரியாதையோட வாழலாம்னு சொல்ல கிரவுன் பிரின்ஸ் பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. உனக்கு 3 நாள் டைம் தரேன், யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமிச்சிடுறாரு. கிரவுன் பிரின்ஸோட ஆளுங்க பின்னாடியே வந்து நம்ம ஷாவ்லிங் கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆயுதமும் வேணாம் எதுவும் வேணாம்னு இவன் மறுபடியும் சொல்லிடுறான். பிரின்ஸ் கண்டிப்பா ராஜாவாக போறாரு. அவர் இதுவரைய யாரையுமே மிலிட்டரியில சேர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே இல்ல, உனதான் முதல் முறையா பண்றாரு. அப்போ உனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு யோசிச்சியான்னு கேட்க, அந்த ஃபியூச்சரே எனக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் கிளம்பிட்டு இருக்கான். அங்க இருக்க பிரின்ஸோட அசிஸ்டன்ட் கிட்ட பக்கத்துல இருக்க பாடி கார்டு போயிட்டு, நமக்கு 3 நாள் டைம் கொடுத்திருக்கிறது ஷாவ்லிங்கு கிடையாது, நமக்கு அவனை இப்படியா தங்க வைக்க வேண்டியது நம்ம வரன்னு 2 பேரும் கிளம்புறாங்க. ஷாவ்லிங் அங்கிருந்து போகும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கூடவே 2 பசங்க இருப்பாங்கல்ல, அந்த பசங்க நாங்களும் அம்மாவை பக்கத்துக்கு ஊருக்கு போறோம்னு சொல்றாங்க. ஷாவ்லிங் 2 பேருக்கும் நிறைய காசு கொடுத்து சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறான். அங்க இருந்து உள்ள இருந்து வரும்போது திங்கியும் அங்க வரா. இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்றா. பாத்து போயிட்டு வா அப்படின்னு அவன் பாட்டுக்கு பாய் சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக, திங்கியும் போயிட்டே இருக்கா வீட்டுக்குள்ள. ஷாவ்லிங்கு கண்ணெல்லாம் அவன் மேலேயே இருக்கு. இங்க பார்த்தா யூ மேடம் நேரா வந்து பிரின்ஸோட கால்ல விழுந்து, இந்த மாதிரி என் மருமகளா வரப்போற பொண்ணாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சுங்கிறது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஓடி வந்திருக்கேன்னு சொல்ல பிரின்ஸ் பாத்துட்டு இருக்கான். இந்த விஷயத்துல இதுக்கு மேல உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேணாம் நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துல நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது, அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்ல, எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் வேண்டாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. யாக்கி பாத்துட்டு இருக்கா. எனக்கு நீங்க நடந்த அவமானம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் அந்த கேக்க கொண்டு போனதாலதான் என் பேர் இப்படி மாறிடுச்சுன்னு, எங்க போய் என் டவுரி எடுத்துட்டு வா, ஏதாவது கிராண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாத்துட்டு இருக்கா. என்னது இது, இதெல்லாம் டீ கோட்ல கூட பண்ணலையா, சாதாரண ஊர்ல பண்ணிருக்காங்க, இருக்கத்திலே கிராண்டான ஊர்ல தான் எனக்கு வரப்போற டவுரி எல்லாம் இருக்கணும், வேற வழியே இல்ல, என்கிட்ட காசு இல்ல, அப்பாவோட புக்ல இருந்து இன்னும் 3 பெட்டியை வித்துரு, அதை வித்து நம்ம காஸ்ட்லியான பொருளா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் யாக்கி அடுத்த பிளான போடுறா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.